ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது முட்டை பிரியாணி எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூ நானும் வச்சுருக்குறோம். இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 தக்காளி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரியாணி மசாலா பொடி அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு வரைய விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா விரவி விட்டுட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி கொஞ்சம் திரையாக ஆன மாதிரி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா தலையும் மல்லித்தலையும் சேர்த்து அது கூட போட்டிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட தண்ணி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக. அடுத்து முட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிச்ச முட்டை அவிச்சிட்டு லைட்டாக கீறி விட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கிட்ட. அடுத்து குக்கரில் ஒரு 2 விசில் வர மாதிரி மூடி போட்டு மூடியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டை பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.